ஓம் சாந்தி 21/5/2022 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத்தில் ஒருபோதும் மனதின் வழியை கலக்காதீர்கள். மனதின் வழிப்படி நடப்பது என்றால் தன்னுடைய அதிருஷ்டத்திற்கு கோடிடுவதாகும். அதாவது அதிருஷ்டத்தை கெடுத்துக் கொள்வதாகும். கேள்வி: குழந்தைகள் தந்தையிடம் எந்த எதிர்பார்ப்பை வைக்க கூடாது? பதில்: பாபா, எங்களுடைய நோயை குணப்படுத்துங்கள், கொஞ்சம் கருணை காட்டுங்கள் என்று சில குழந்தைகள் கேட்கிறார்கள். அதற்கு பாபா, இதெல்லாம் உங்களுடைய பழைய உறுப்புகள், கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும், இதில் பாபா என்ன செய்வார் என்று கேட்கிறார். யாராவது இறந்துவிட்டால், திவாலாகிவிட்டால், இதில் பாபாவிடம் என்ன கிருபை கேட்கிறீர்கள்? இது உங்களுடைய கணக்கு வழக்கு. வேண்டுமென்றால் யோக பலத்தின் மூலம் உங்களுடைய ஆயுளை அதிகரிக்க முடியும். எவ்வளவு முடியுமோ யோக பலத்தின் மூலம் வேலையை முடித்துக் கொள்ளுங்கள். இந்த முரளியிலே பாபா, நீங்கள் ஆன்மீக மீட்பு படையினர், ஆனால் மறைமுகமாக இருக்கீங்க, உங்கள் கையில் ஸ்தூல ஆயுதங்கள் எதுவுமே இல்லை, ஆனால் ஞான அம்பு, ஞான வாள் இதெல்லாமே இருக்கு அப்படின்றார். குழந்தைகள் சதா ஸ்ரீமத் படி நடக்கணும், எங்கேயும் உங்களுடைய வழி காட்டக்கூடாது. அதாவது உங்கள் இஷ்டப்படி நடக்கக்கூடாது. உங்கள் இஷ்டப்படி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய அதிருஷ்டத்திற்கு நீங்களே கூடு போட்டுப்பீங்க. அதாவது நீங்களே உங்களுடைய அதிருஷ்டத்தை கெடுத்துக்குவீங்க அப்படின்றார். சும்மா அங்கே இங்கே சுற்றிட்டே உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க, இதுதான் சம்பாதிப்பதற்கான நேரம் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் யார்கிட்டையாவது நிறைய பணம் இருந்ததுன்னா இதுவே எங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பாபா, அப்படின்னா ஓகே, உங்களுடைய சொர்க்கத்திலேயே இருங்க, உங்களுடைய சொர்க்கம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்வார். குழந்தைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். முதல்ல நான் யார் அப்படின்ற விஷயத்தில் நம்பிக்கை வைங்க, நான் உங்களுடைய அதே தந்தை அப்படின்னு புரிய வைக்கிறார். என்னுடைய செல்ல குழந்தைகளே, தூக்கத்தை வெல்லக்கூடிய குழந்தைகளே, குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரமாவது என்னை நினைவு செய்யுங்க அப்படின்றார். முழு நாளில் எவ்வளோ நேரம் நான் நினைவு யாத்திரையில் இருந்தேன், எங்கேயும் நான் நின்றுடலையா அப்படின்னு சார்ட் எழுதுங்க அப்படின்றார். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது நோய் வந்தது, தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா என்கிட்ட கிருபை கேட்காதீங்க, யோக பலத்தின் மூலமாக உங்களுடைய பழைய கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சிக்கோங்க அப்படின்றார். முரளியின் பாடல்: நீ இரவெல்லாம் தூங்கியே கழித்தாய். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு ஓம் என்பதின் அர்த்தம் கூறப்பட்டிருக்கிறது. ஓம் என்றால் பகவான் என்று அர்த்தம் இல்லை. ஓம் என்றால் அகம், அதாவது நான் என்று பொருள். நான் யார்? நான் ஆத்மா. இவை என்னுடைய உறுப்புகள். அதேபோல் நானும் ஆத்மா, ஆனால் நான் பரம ஆத்மாவாக இருக்கிறேன். அதாவது பரமாத்மா ஆவேன் என்று தந்தை கூறுகிறார். நான் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடிய பரம்பிதா பரமாத்மா. நான் இந்த சரீரத்தின் எஜமானன் அல்ல. நான் கிரியேட்டர், டைரக்டர், ஆக்டராக எப்படி இருக்கிறேன் என்பது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். நான் சொர்க்கத்தை படைப்பவராக இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். சத்யுகத்தை படைத்து கலியுகத்தினுடைய விநாசத்தையும் அவசியம் செய்விக்கத்தான் வேண்டும். நான் செய்து செய்விப்பவராக இருக்கும் காரணத்தினால் நான் செய்விக்கிறேன். பிறகு நான் பிரம்மாண்டத்தின் எஜமானனாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் கூட தந்தையுடன் இருக்கும்போது பிரம்மாண்டத்தின் எஜமானர்களாக இருக்கிறீர்கள். அதை ஸ்வீட் ஹோம் என்றும் சொல்கிறார்கள்.
ஆத்மா மறுபிறவி எடுத்தே ஆக வேண்டும், மற்றபடி 84 லட்ச பிறவிகள் எடுக்க முடியாது. உங்களுடைய பிறவிகளை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் புரிய வைக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது இது உங்களுடைய கடைசி பிறவி. இது பழைய சரீரம், பழைய உலகமாகும். பாபா, இந்த ஞானம் எதுவரை நடைபெறும் என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். அதற்கு பாபா, எதிர்கால தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும் வரை ஞானத்தை கூறிக்கொண்டே இருப்பேன். எக்ஸாம் முடிந்துவிட்டது என்றால் பிறகு புது உலகத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிவிடுவீர்கள் என்று கூறுகிறார். அதுவரை ஷரீரத்திற்கு ஏதாவது ஒன்று வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த ஷரீர நோய்கள் கூட கர்ம வினைப்பயனாகும். சிவபாபாவிற்கு இந்த பிரம்மா பாபாவின் ஷரீரம் எவ்வளவு பிரியமானது. அவருக்கும் இரும்பல் வருகிறது என்றால் இது உன்னுடைய பழைய உறுப்புகள், தொந்தரவுகள் ஏற்படத்தான் செய்யும். இதில் பாபா உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது என்று பாபா கூறுகிறார். திவாலாகிவிட்டது, நோய் வந்து விட்டது என்றால் அது உங்களுடைய கணக்கு வழக்கு என்றுதான் தந்தை சொல்வார். இருந்தாலும் யோகத்தின் மூலம் ஆயுள் அதிகரிக்கும். இதில் உங்களுக்கு தான் நன்மை இருக்கிறது. சுயம் முயற்சி செய்யுங்கள், கிருபை வேண்டாதீர்கள். தந்தையின் நினைவில்தான் நன்மை அடங்கியிருக்கிறது. எவ்வளவு முடியுமோ யோக பலத்தின் மூலம் வேலையை முடித்து கொள்ளுங்கள். அதாவது யோக பலத்தின் மூலம் உங்களுடைய பழைய கணக்கு வழக்கை எல்லாம் முடித்து கொள்ளுங்கள். என்னை கண் இமைகளுக்குள் மறைத்து வைத்து கொள்ளுங்கள் என்று பாடுகிறார்கள் அல்லவா? பிரியமான பொருளை கண்ணின் மணி, உயிருக்கு உயிரானது என்று சொல்கிறார்கள். இந்த தந்தை மிகவும் பிரியமானவர், ஆனால் மறைமுகமாக இருக்கிறார். ஆகையால் அன்பு முழுமையாக நிலைப்பதில்லை. இல்லையென்றால் அவர் மீது சொல்ல முடியாத அளவிற்கு அன்பிருக்க வேண்டும். குழந்தைகளை தந்தை இமைகளுக்குள் மறைத்து கொள்கிறார். இமைகள் என்றால் இந்த ஸ்தூல கண் கிடையாது. நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருப்பது யார் என்பதை புத்தியில் நினைவு வைத்து கொள்ள வேண்டும். அதாவது பாபா நினைவு இருந்தது, பாபாவுடைய அந்த ஞானம் நினைவிருந்தது அப்படின்னா பாபானுடைய கண்களுக்குள் இமைகளுக்குள் இருக்கிறோன்னு அர்த்தம் அப்படின்னு புரிய வைக்கிறார். சிவ் பாபா மிகவும் அன்பான நிராகார தந்தையாக இருக்கிறார். அவருடைய மகிமை பதித்த பாவனர், ஞானக்கடல், சுகக்கடல் என்பதாகும். பிறகு அப்படிப்பட்டவரை சர்வ வியாபி என்று சொல்லிவிட்டார்கள். அப்படியென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஞானக்கடலாக, சுகக்கடலாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி யாரும் இல்லை. இவை அனைத்தும் மிகவும் மறைமுகமான விஷயங்கள். ஆகையால் முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். என் மூலமாக நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது உங்களுக்கு வைரம் போன்ற பிறவி கிடைத்திருக்கிறது. எனவே என்னுடைய செல்ல குழந்தைகளே, தூக்கத்தை வெல்லக்கூடிய குழந்தைகளே, குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் என்னுடைய நினைவில் இருங்கள். நான் முழு நாளில் எவ்வளவு நேரம் நினைவு யாத்திரை செய்கிறேன், எங்கேயும் நின்று விடுவதில்லை தானே என்று சார்ட் எழுதுங்கள். குழந்தைகளே, அனைத்தையும் விட்டுவிட்டு நான் ஒருவன் கூறுவதை மட்டும் கேளுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். நான் யார் என்ற நம்பிக்கை முதலில் இருக்க வேண்டும். நான் உங்களுடைய அதே தந்தையாவேன். குழந்தைகளே, அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து கொண்டு நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இதுதான் சம்பாதிப்பதற்கான நேரம். யாரிடம் நிறைய செல்வம் இருக்கிறதோ
அவர்கள் இதுவே நமக்கு சொர்க்கம் என்று நினைக்கிறார்கள். ஓஹோ, அப்படியா? இதுவே சொர்க்கம் என்றால் உங்களுடைய சொர்க்கத்திலேயே இருங்கள், வாழ்த்துக்கள் என்று தந்தை கூறுகிறார். அதாவது உலகத்தில் யார்கிட்ட நிறைய பணம் இருக்கோ அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு இதே சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாபா, ஓஹோ அப்படியா, சரி, இதுவே உங்களுக்கு சொர்க்கமா? அப்போ உங்களுடைய சொர்க்கத்திலேயே நீங்கள் இருங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவார். மற்றபடி இந்த உலகம் அழியப் போகிறது, பிறகு நாம் பாபாவிடம் சென்று விடுவோம், உலகம் புதியதாகிவிடும் என்பது உங்களுக்கு தெரியும். கிருஷ்ணரிலிருந்து தான் சத்யுகம் ஆரம்பமாகிறது. அப்படி என்றால் சிலர் இன் அட்வான்ஸ் சென்று விடுவார்கள். ஸ்ரீகிருஷ்ணருடைய தாய் தந்தையர் கிருஷ்ணருக்கு பிறப்பு கொடுப்பதற்கு முன்கூட்டியே செல்ல வேண்டும். இவையெல்லாம் மிகவும் ஆழமான விஷயங்களாகும். நீங்கள் ஆன்மீக மீட்பு படையினர், ஆனால் மறைமுகமாக இருக்கிறீர்கள். உங்களிடம் ஸ்தூல ஆயுதங்கள் எதுவும் இருக்க முடியாது. இது ஞான அம்பு, ஞான வாளினுடைய விஷயமாகும். எங்கேயாவது தன்னுடைய வழி காட்டினால், அதாவது தன் இஷ்டப்படி நடந்தால் அதிர்ஷ்டத்திற்கு கோடு போடப்பட்டுவிடும். யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். எப்படி மகாரதி குழந்தைகள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோல அவர்களை பின்பற்ற வேண்டும். சிம்ஹாசனத்தில் அமர்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தைக்கு சமமாக அகங்காரமற்றவராகி சேவை செய்ய வேண்டும். தந்தையிடமிருந்து என்ன சேவை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு உள்ளத்தில் இருந்து ரிட்டர்ன் கொடுக்க வேண்டும். மிகவும் இனிமையானவர் ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், வெறும் இங்கும் அங்கும் சுற்றுவதில் தன்னுடைய நேரத்தை இழக்கக்கூடாது. சிவ்பாபாவின் கழுத்து மாலை ஆகுவதற்கு ரேஸ் செய்ய வேண்டும். தேகம் கூட நினைவிற்கு வரக்கூடாது. அதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம், நாடகத்தின் ஒவ்வொரு ரகசியத்தையும் அறிந்து கொண்டு மகிழ்ச்சியாக திருப்தியாக இருக்கக்கூடிய ஞானம் நிறைந்தவராக திரிகாலதர்ஷியாக ஆகுங்கள். எந்த குழந்தைகள் ஞானம் நிறைந்தவராக திரிகாலதர்ஷியாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் கோபப்பட முடியாது. யாராவது திட்டினாலும் அவமதித்தாலும் கூட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாடகத்தின் ஒவ்வொரு ரகசியத்தையும் அறிந்திருக்கக்கூடியவர்கள் கோபப்பட மாட்டார்கள். யார் ரகசியத்தை அறியவில்லையோ அவர்கள் கோபப்படுவார்கள். ஆகையால் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், பகவான் தந்தையின் குழந்தையான பிறகும் திருப்தி அடையவில்லை என்றால் வேறு எப்பொழுது அடைவீர்கள்? இப்போது யார் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கிறார்களோ அவர்கள்தான் தந்தைக்கு அருகிலும் சமமாகவும் இருக்கிறார்கள். ஸ்லோகன், யார் வீணானவைகளை பற்றி இன்னோசென்ட், அதாவது வெகுளியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலும் உண்மையான செயின்ட், மகாத்மா ஆவார்கள். ஓம் சாந்தி. உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார
காட்சிகள்